friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல வாழைப்பழ பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து மைல்டான ஒரு ஸ்வீட்னஸோட அதே நேரம் நல்ல சாஃப்ட்டா இருக்கும். இது வந்து நம்ம சும்மா சாப்பிடுறதுக்கே நல்லா இருக்கும். அப்படி இல்லனா சட்னியோட நம்ம டிஃபன் மாதிரியே சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாழைப்பழத்தை ரெடி பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து ரெண்டு பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். இந்த சைஸ்க்கு ரெண்டு எடுத்துர்க்கேன். நல்ல பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு ஃபோர்க் இல்ல ஏதாவது வச்சு நல்லா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசிச்சு வைக்கணும். சின்ன சைஸ் பழம்னா நமக்கு வந்து 4 தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். திட்டா இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே மசிச்சுட்டேன். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ரொம்ப கொஞ்சமாக சோடா உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், கடைசியாக ஒரு 1/4 கப் போல் நல்ல கெட்டியான தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட் நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மாவு சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 2 கப் போல் மைதா மாவு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.25 கப் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாழைப்பழத்தோட சைஸை பொறுத்து நமக்கு வந்து மாவு கொஞ்சம் முன்ன பின்ன தேவைப்படும். 1.25 கப் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஓரளவு கலந்துட்டு நம்ம மீதி தேவைப்படுற மாவு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கோதுமை மாவுலேயும் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். சேம் தான். மைதா மாவுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவு கலந்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டான மாவாக தான் இருக்கணும். ரொம்ப திக்காக நம்ம பூரிக்கு கலந்து வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவை விட நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும். கையில் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப அப்படியே தண்ணியாக இல்லை, கொஞ்சம் கையில் ஒட்டுது, ஆனால் சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. நான் வந்து ஒரு 2 கப் போல் சேர்த்துருக்கேன். நம்ம வாழைப்பழ சைஸை பொறுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா தடவிட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இதை வந்து மினிமம் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு வேலை சீக்கிரம் பண்ணணும்னா ஒரு 4 மணி நேரத்தில் பண்ணலாம். இல்லை ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனால நம்ம ஊற வைக்கலாம். பாருங்கள், இப்போ பார்த்தோன்னா நம்மளோட மாவு வந்து நல்லா சூப்பராக ஊறி ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம 6லேருந்து 8ஆக பிரிச்சுக்கலாம். 6னா வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வரும், 8னா கொஞ்சம் மீடியம் சைஸில் நம்ம வந்து பண்ணலாம். கீழே வந்து நல்லா மாவு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதை வச்சுட்டு சப்பாத்தி கட்டை வச்சு பண்ணணுன்னு கிடையாது. நமக்கு கொஞ்சம் இது சாஃப்டாக தான் இருக்கும். கை வச்சு பண்ணும்போது நமக்கு பண்ண வந்துடும். அப்படி இல்லைனா சப்பாத்தி கட்டை வச்சு லேசாக நம்ம விரிச்சா போதும். இது வந்து ரொம்ப மெல்லிசாக விரிச்சிடாதீங்க, கொஞ்சம் குண்டாக தான் இருக்கணும். இதை விட நம்ம குண்டாக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பிரெட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட இந்த அளவுக்கு நம்ம விரிச்சோம் அப்படின்னா நமக்கு பூரி மாதிரி நல்லா பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் மெல்லிசாக விரிச்சிருக்கேன், ரொம்ப மெல்லிசாக இல்லை, கொஞ்சம் மெல்லிசாக விரிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து மீடியமை விட கொஞ்சம் அதிகமான சூடில் இருக்கும். ரொம்ப ஹை ஹீட்டில், அதனால குறைவான சூடில் இருக்கக்கூடாது. இப்படி போட்டதுமே இந்த மாதிரி பபுள் வருதுல, இந்த மாதிரி இருக்கணும். அப்படியே நம்ம வந்து எண்ணெய் எப்படி ஸ்ப்ளாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து பூரி மாதிரி வரும். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து நம்ம வாழைப்பழம்லாம் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை விட கொஞ்சம் கெட்டியாக திக்காக பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ள அந்த வாழைப்பழ லேயரும் நமக்கு வந்து நிறைய இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் பெருசாகவும் பண்ணியிருக்கோம், மெல்லிசாகவும் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு வந்ததும் எண்ணெய் ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்களேன், இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நம்ம சட்னி கூட சாப்பிட்லாம், இல்லை சும்மாவே சாப்பிட்றதுனாலும் ஓகே தான், நல்லாயிருக்கும். டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வாழைப்பழ பூரியெல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாம் பிச்சு வச்சுருக்கேன். பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அப்படியே அந்த வாழைப்பழ லேயர் வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு பணியாரம் மிக்ஸ்டு பூரியாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அந்த வாழைப்பழத்தோட மைல்ட் ஸ்வீட்னஸ் அப்புறமா சாஃப்ட்னஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.